சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, களிமண்ணை வச்சு தான் நம்ம சில பொருட்கள்லாம் செஞ்சு விளையாட போகிறோம். சின்ன பிள்ளையில தான் இது மாதிரி செஞ்ச ஞாபகம்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா ரொம்ப வருஷம் கழித்து இப்போ தான் செய்யும் போது ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. இது எப்படி வரப்போகுதுன்னு தெரில, எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம களிமண்லாம் எடுத்துக்கிடலாம். எங்கள் வீட்டில் மண் இருந்துச்சு. அந்த மண்ணில் தான் கொஞ்சம் கொஞ்சம் களிமண் கிடந்துச்சு. சின்ன பிள்ளையில இதை எல்லாத்தையுமே தேடி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் செய்வோம். அந்த மண்ணில் கொஞ்சம் கொஞ்சமாக களிமண் கிடந்துச்சு. அதை பார்த்தோன்னே களிமண்ணில் கொஞ்சம் விளையாட்டு ஜாமான் செய்யலான்னு சொல்லிட்டு ஆசை வந்துருச்சு. சரின்னு சொல்லிவிட்டு களிமண் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் தேடி எடுத்துட்டோம். எங்களுக்கு இவ்வளோ களிமண் கிடச்சிச்சு. இதை நம்ம அப்போயே என்ன தேவையோ பொருட்கள் நம்ம செஞ்சுக்கிறணும். அப்படி நம்ம வச்சுட்டு அப்புறமா செய்யலான்னு சொல்லிட்டா காஞ்சிரும் இதெல்லாம். அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த களிமண் மேலே மண்ணாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை நல்லா நம்ம பிசையும் போது மண்ணெல்லாம் உள்ளே போயிட்டு களிமண் மட்டும் நமக்கு தெரியும். ரொம்பவே சாஃப்டாக ஆயிரும். மண் உள்ளே போனதுக்கப்புறமா கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கிடலாம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஷேப்பே செய்ய முடியும். நம்ம பானை சட்டி இது மாதிரி தான் செய்ய போகிறோம். சின்ன பிள்ளையில நம்ம இது மாதிரி செஞ்சு தானே குழம்பு சோறு காய்ச்சிலாம் விளையாடுவோம். அந்த மாதிரி தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு ரொம்ப நல்லா செய்ய தெரிகிறதுனா இந்த குழம்பு சட்டி தான். அதுவுமே ரொம்ப வருஷம் ஆச்சு இது மாதிரி செஞ்சு பார்த்து. சும்மா ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நானும் செஞ்சு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஏதோ ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு. சின்ன பிள்ளைல இது மாதிரி தான் செய்வேன். அதோட கொஞ்சம் ஈஸியாக வந்த மாதிரி தான் இருந்துச்சு. தண்ணி தொட்டு நல்லா நம்ம சாஃப்டாக இது பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரம் உடையாமல் இருக்கும். தண்ணி தொட்டு பண்ணாமல் இருந்தால் டக்குன்னு விடுபட்டு உடஞ்சிரும். குழம்பு சட்டி செஞ்சாச்சு. அதுக்கப்புறமா வடை சட்டி செய்யலான்னு சொல்லிட்டு வடை சட்டி கொஞ்சம் அந்த ஷேப்பை ஞாபகம் வச்சுட்டு அது மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். இன்னும் ரொம்ப வருஷம் ஆச்சுல, அதனால் எப்படி செய்கிறதுன்னு தெரில. ஏதோ எனக்கு தெரிஞ்சபடி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இப்படியும் அந்த ஷேப்பு நெளிச்சு ஏதோ ஒரு அளவுக்கு செஞ்சாச்சு. ஆனால் இது அவ்வளவா எனக்கு அந்த வடை சட்டி மாதிரி தெரில. ஏதோ இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன். அந்த வடை சட்டியில் 2 சைடு பிடிக்கிற மாதிரி இருக்கும்ல, அதுவும் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்ல ரியலாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் செஞ்சு எடுத்ததுக்கப்புறம் ஒட்ட வைக்கிறோம். ஒட்டவே மாட்டேங்கிடுச்சு. ஏதோ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக வச்சு ஏதோ கஷ்டப்பட்டு ஒட்டிட்டேன். ஆனால் கண்டிப்பாக காஞ்சோன்னே இது எப்படியும் தனியாக வந்துடும். நம்ம நல்லா ஒட்டி வைக்கும் போது கொஞ்ச நாள் இருக்கும். இது தண்ணி வச்சு நல்லா நம்ம ஷேப் பண்ணும்போது கொஞ்சம் உடையாமல் இருக்கும். பண்ணதுக்கப்புறமா சின்ன சின்ன குண்டா கிண்ணம் இந்த மாதிரிலாம் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பானை சட்டி செய்யலாம், சோறாக்கும்ல அந்த பானை சட்டி செய்யலான்னு சொல்லிட்டு அதான் நான் ட்ரை பண்ணுறேன். எப்படி வரும்னு தெரில. இது கொஞ்சம் கஷ்டம் செய்கிறதுக்கு. இது செய்யவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இது செய்கிறதுக்கு. நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இது ஒரே ஷேப்புக்கு வராது. கீழே கொஞ்சம் பெருசாக மேலே கொஞ்சம் சின்னதாக அதுக்கப்புறமா வளைஞ்சு வர மாதிரி வரும். எப்படியாவது பானை சட்டி செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா கீழே கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு மேலே கொஞ்சம் சின்ன சின்னதாக கொஞ்சம் ஒட்டி 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 இந்த மாதிரியே வச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. சரி கரெக்டாக வந்துடும் அப்படி சொல்லிட்டு நானும் பொறுமையாக செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு பானை மாதிரி வந்துருச்சு. இது பானை மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஏதோ கொஞ்சம் லைட்டாக பானை மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. இதுக்கு மேலே நம்ம ஏதாவது பண்ணால் இதை செய்யவே முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பானை போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இதோடையே வச்சுட்டேன். கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு லைட்டாக தண்ணியை தொட்டு ஃபுல்லாக நான் ஷேப் பண்ணிக்கிட்டேன். இந்த பாத்திரம்
எல்லாத்துக்குமே மூடி எல்லாத்துக்குமே கரண்டி இதெல்லாமே செய்வோம் சின்ன பிள்ளையில. இப்போ நம்ம சும்மா செஞ்சு தானே பார்க்குறோம். அதனால் அந்தளவுக்கு எதுவுமே செய்யலை. சின்ன பிள்ளையில வந்து போட்டி போட்டுட்டு செய்வோம், எல்லா பொருட்களுமே செய்வோம். எனக்கு இதில் அம்மிக்கல் செய்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அம்மிக்கல், ஃபோனு இதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து அதெல்லாம் நம்ம செய்யலை. சும்மா சிம்பிளாக பானை, சட்டி இது மாதிரி தான் செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறமா நான் வந்து தோசைக்கல் செஞ்சேன். அதில் வந்து ஒரு சைடு பிடிக்கிற மாதிரி இருக்கும்ல, அதுவும் நான் வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டேன். அதுவும் கண்டிப்பாக உடஞ்சிரும். இருந்தாலும் நம்ம ஏதோ கொஞ்சம் ரியலாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதையும் வந்து ஒட்டி வச்சாச்சு. அதுக்கப்புறமா கப்பன் சாஸாக செய்யலான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி பார்த்துட்ருந்தேன். அது வரவே இல்லை. பானையாவது ஏதோ ஓரளவு வந்துருச்சு. ஏதோ கப்பன் சாஸா இப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு நான் யோசித்து செஞ்சிட்ருக்கேன். என்னால் செய்யவே முடியல. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சும்மா ஒரு கப்பு மாதிரி செஞ்சு வச்சாச்சு. ஃபுல்லாக இது மாதிரி தான் செஞ்சு சின்ன பிள்ளையிலலாம் அதில் கருவ மரத்தோட பூ இதெல்லாமே போட்டு சோறாக்கி வந்து விளையாண்டுட்ருப்போம். இதெல்லாம் பார்க்கும்போது சின்ன பிள்ளையாகவே இருந்திருக்கலாமோ அப்படி தான் தோணுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும் விளையாடும் போது. இப்போ நம்ம தனியாக உட்காந்து இந்த மாதிரி விளையாட்டு ஜாமான் செய்கிறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து செய்கிறதுக்கும் நிறையாவே வித்தியாசம் இருக்குது. ரொம்பவே அந்த டேஸ்லாம் மிஸ்ஸிங்காக இருக்குது. லாஸ்ட்டாக எல்லாத்தையுமே கிண்டுறதுக்கு கரண்டி வேணும்னு சொல்லிட்டு கரண்டியுமே ஏதோ கை மாதிரி செஞ்சாச்சு. சின்ன பிள்ளையில இப்படி தான் நான் கரண்டி வந்து செய்வேன். அது மாதிரி இப்போயும் கரண்டியை ஃபுல்லாக வந்து செஞ்சாச்சு. அவ்வளோதான், இந்த விலாகை இதோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம். நீங்களும் இது மாதிரி விளையாண்டுருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.